நேற்று அஜித் அவர்கள் துபாய் 24H கார் ரேஸ்ல 3வது இடத்தை அவர் பிடிச்சிருந்தாலும் அவருடைய அந்த சாதனையை இன்னமும் நம்ம இந்திய அளவில் ரசிகர்கள், சினிமா பிரபலங்கள் இப்படி எல்லாருமே பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க நேற்று அஜித் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அஜித் அவருடைய கை தோல் பட்டையை தட்டி தட்டி ஒரு குறியீடு ஒன்று அஜித் அவர்கள் காட்டியிருப்பாரு. ஸோ அதை அப்போ அந்த தருணத்தில் பார்த்த யாருக்குமே பெருசா அஜித் அவர் அங்கே என்ன சொல்ல வராரு அப்படின்னு யாருக்குமே புரியல. ஆனால் அதுக்கப்புறமா இப்போதான் அஜித் அவர்கள் அந்த இடத்துல அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு, என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிய வந்திருக்கு. இப்படி இருக்க அஜித் அவர்கள் என்னைக்குமே நன்றி மறக்காதவர் அப்படின்னு இந்த விஷயத்தின் மூலமா இன்னைக்கு அவர் நிரூபிச்சு காட்டியிருக்காரு. ஸோ இது தற்போது ஆளும் கட்சியான திமுக அரசு அவங்களுக்கு அஜித் அவர்கள் இந்த மாதிரி செஞ்சது தற்போது அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு. அதாவது அஜித் அவர்கள் அவருடைய தோல் பட்டையை அந்த இடத்துல தட்டி பெருசா அவர் ஒன்றும் செஞ்சிடல. அவர் நம்ம தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் சங்கம் அதனுடைய பேட்சான SDAT அந்த பேட்ச் தான் தோல்ல தட்டி தட்டி அஜித் அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த இடத்துல அவர் வெளிப்படையா காட்டியிருப்பாரு. அதாவது தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் சங்கம் சார்பாக தான் அஜித் அவர்கள் இந்த ஸ்போர்ட்ஸ்ல அவர் கலந்துகிட்டு தற்போது வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. அதை அந்த இடத்துல அஜித் அவர்கள் காட்டுறாரு அப்படின்னு தான் முதல்ல எல்லாருமே சாதாரணமா அதை நினைச்சாங்க. ஆனா அந்த ஸ்போர்ட்ஸ் சங்கம் முதல்ல துவங்கப்பட்டது 1992 அதிமுக ஆட்சி. அதாவது ஜெயலலிதா அவங்க தான் அந்த ஸ்போர்ட்ஸ் சங்கத்தை முதல்ல நம்ம தமிழகத்தில் துவங்கி அதுக்கப்புறமாக இப்போ வரைக்கும் நம்ம தமிழக அளவில் SDAT அப்படிங்கிற அந்த ஸ்போர்ட்ஸ் அமைப்பு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதை வெளிப்படுத்தும் விதமாக தான் அஜித் அவர்கள் அந்த SDAT அப்படிங்கிற அந்த பேட்சை மீண்டும் அந்த இடத்துல அவர் தட்டி குறிப்பிட்டு அவருடைய இந்த வெற்றியை மறைந்த ஜெயலலிதா அவங்களுக்கு சமர்ப்பிக்கிற மாதிரி தான் அஜித் அவர்கள் அந்த பேட்சை மீண்டும் அவர் தட்டி சுட்டி காட்டியிருக்காரு. ஸோ இதன் மூலமா அஜித் அவர்கள் ஜெயலலிதா அவங்க இருக்கிறப்பவே 2 பேருக்கும் இடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்க அவங்க மறைந்து போயிட்டா கூட நன்றி மறக்காத அஜித் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஜெயலலிதா அவங்க துவங்கின அந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா அந்த பேட்சை அஜித் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்காரு அப்படின்னு தற்போது இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்கு. அஜித் அவர்கள் ஜெயலலிதா அவங்க மறைந்ததுக்கு அப்புறமா கூட அவங்களுக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிக்கும் விதமா அவருடைய அந்த SDAT அப்படிங்கிற அந்த பேட்சை தட்டி சுட்டி காட்டியிருக்காரு அஜித் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியுடன் இந்த விஷயத்தை தற்போது ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல ஆளும் திமுகவினர்களுக்கு இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சற்றே கொஞ்சம் அஜித் அவர்கள் இந்த மாதிரி செஞ்சது கொஞ்சம் அவங்களுக்கு வருத்தம் கலந்த ஒரு விஷயமாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அஜித் அவர்கள் அவர் அந்த பேட்சை தட்டி சுட்டி காட்டினதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்க.